மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. அதிமுக நடக்கிற அந்த உட்கட்சி பூசல் வெளிப்படையாகவே சட்டமன்றத்தில் தெரிஞ்சிருச்சு. கடுமையாக அங்கே பயங்கரமான மோதல், அதாவது என்னன்னா அடிச்சுக்கல, அது மட்டும் தான் நடக்கல. ஆனால் அவங்க வார்த்தை மோதல்கள்லாம் சட்டமன்றத்தை விட்டு வெளியில் வந்தவுடனே ஒருத்தர் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி அவர்களுக்கு இப்போதான் அதிமுகவில் அவர் பதவி வாங்குவதற்காக அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அது இப்போ அவருக்கு பூமரகம் மாதிரி திரும்பி வருது. எடப்பாடிக்கு இந்த மாதிரி துரோகங்கள்லாம் ஒன்றும் பழகிய விஷயம்தான், புதுசு கிடையாது, ஏற்கனவே பழகின விஷயம்தான். ஏன்னா அவரை முதல்வராக்கிய பல பேரே அவர் எடுத்தோம் கௌத்தோன்னு தூக்கி வெளியே வீசினதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த முறை அவருக்கு அவருடைய பொருள் எடுத்து அவரே போட்டிருக்காங்க. அவர் தான் எடப்பாடி தான் பொதுச் செயலாளர். ஆனால் அவர் உத்தரவை மீறிட்டாங்க. 25 எம்எல்ஏக்கள் கொறடாவை போடலை. அதனால இவருடைய உத்தரவு அங்கே செல்லுபடி ஆகலை. இப்போ 22 பேர் தான் எடப்பாடி கிட்ட இருக்காங்க. மீதி 25 பேர் சிவி சண்முகம் தலைமையில், வேலுமணி தலைமையில் அங்கே ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் வேலுமணி கூட இதில் ரோல் பிளே பண்ணுறது பின்னாடி இருந்து தான் பிளே பண்ணுறாரு. சிவி சண்முகம் தான் ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் சிவி சண்முகத்தை இயக்குவது யார் அப்படின்றது தான் இங்கே கேள்வி. சிவி சண்முகத்தை இயக்குவது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம மார்ட்டின் குடும்பம் தான் இயக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அதில் லீமா ரோஸ் தான் முக்கிய ரோல் பிளே பண்ணுறாங்க. 25 எம்எல்ஏக்களும் பெருந்தொகை குதிரை பேரம்னு சொல்றாங்கல்ல, அதற்கு அங்க இருக்கிறவங்களே அதுக்கான வேலையை பார்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் நிச்சயமாக வெளிச்சத்துக்கு வரும், வராமல் கூட போகலாம். ஆனா இன்னைக்கு அந்த 25 எம்எல்ஏக்களும் தன்னுடைய உத்தரவை மீறிட்டாங்க. அசம்பிளியில விஜய் கட்சிக்கு ஆதரவாக, தாவேகாக்கு ஆதரவாக, தாவேகா கட்சியை காப்பாற்றுவதற்காக அவங்க வாக்கை செலுத்தி விட்டார்கள். அந்த அடிப்படையில நம்பிக்கை கோரும் அந்த வாக்கு, அந்த நடவடிக்கையில 144 வாக்குகளோடு அவர் 144, அவர் ஜெயிச்சது 108. இப்போ நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பில் அவர் கிடைத்தது 144. ஸோ இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் பண்ணக்கூடிய நம்பர்ஸ். 108 அப்படின்னா நம்ம ஆம்புலன்ஸ் தான் டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வரும். 144னா தடை உத்தரவு, இதுதான் நம்ம மைண்டில் வரும். ஸோ அந்த அடிப்படையில் அவர் இப்போ வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்கு மிக முக்கியமான காரணம், இது நடக்கும்னு முன்னாடியே விஜய்க்கு தெரியும். முதலமைச்சர் விஜய்க்கு இப்படி நடக்கும்னு முன்னாடியே தெரியும். அந்த அடிப்படையில தான் முதல்ல சோஃபா அமுச்சு விட்டுட்டு அப்புறம் சிவி சண்முகத்தை போய் பார்த்தார். இதுவரை எங்கேயுமே இந்திய அரசியல் வரலாறுலயே இப்படி ஒரு கேவலமான அரசியலை, அசிங்கமான அரசியலை எந்த தலைவரும் பண்ணது கிடையாது. கட்சி தலைவர்களை மீட் பண்ணுவாங்க, ஆதரவு கேட்பாங்க, அதெல்லாம் காலங்காலமா நடக்கிற விஷயம். கட்சி இதை பிளவு ஏற்படுத்துவதற்காகவே ஒரு தனி டீமை போய் பார்த்து அவர்களுக்கு சால்வை போட்டு அவரோடு நின்று பொக்கை கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்ட அசிங்கத்தை அது மாற்றம் அப்படின்ற பேர்ல தாவேகால மட்டும்தான் செய்ய முடியும், அது விஜயால மட்டும்தான் செய்ய முடியும். முதலமைச்சர் அந்த அடையாளம் நமக்கு தொடரணும்ன்றதுனால இந்த கேவலமான வேலையை அவர் பார்த்திருக்காரு. ஓகே, எனிவே இப்போ அவர் சார்ந்த அந்த அவருக்காக பேசியவர்கள் பதவியே எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு பேசுறாங்க. அந்த லட்சணத்தையும் பார்க்க போறோம் நம்ம. ஏன்னா இது இன்னும் ஒரு சில நாட்கள்ல அவங்க சாயம் வெளுத்துரும். பதவிக்காக தான் போய் அங்கே அணிமாறினாங்கன்றதை வெளுத்துரும். ஏன்னா காமராஜ், நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே ஒத்த ரோசா உறுப்பினர் காமராஜ் முதல்ல என்னை கடத்திட்டாங்கன்னாரு. அப்புறம் எனக்கு நான் லெட்டரே கொடுக்கலன்னாரு. என்ன டிராமா பண்ணார் 4 நாளைக்கு முன்னாடி, கவர்னர் மாளிகையிலேயே டிராமாலாம் போட்டார். கடைசியில் பார்த்தா டிடி வித்நகரனுக்கு விபூதி அடிச்சுட்டு தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு பயங்கரமா அவர் தான் தாவேகா உறுப்பினர்களை விட பயங்கரமா விஜய் புகழ்ந்தது யார் அப்படின்னா அது நம்ம காமராஜ் அவர்கள் தான். ஸோ அந்த அடிப்படையில் அவர் ஒத்த ரோசா அவர் மேல் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். அதுவும் மற்றும் பலர் கட்சியில நின்றவர் தான் அவர். விஜய் முதலமைச்சராக இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற விஜய் பிரச்சார நேரங்கள்ல என்ன பண்ணார்னா மற்றும் பலர், அதிமுக பேரை கூட சொல்லல அவர். அதிமுக பேரை சொல்வதற்கு கூட அவருக்கு பயம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஜெயலலிதா பேரை கட்டாலே பயம் வந்தது இல்லை ஒரு காலத்துல அவருக்கு. அந்த பயம் அப்படியே இருந்தது போல இருக்கு. அந்த அடிப்படையில் அதிமுக பேரையே சொல்லாம மற்றும் பலர்னு விழித்து சொல்லி வெற்றி பெற்ற அவங்க விஜயை வீழ்த்தணும், திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் அவர்களுக்கு 47 உறுப்பினர்கள் கிடைச்சாங்க. இன்னைக்கு அசம்பிளியில நம்ம எடப்பாடி அவர்கள் பேசுனது உண்மை. அவர் பேசின பேச்சு நிறைய விஷயம் பேசினார். அதுல ஒரு உண்மை என்னன்னா, இந்த 47 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதுக்கு ஒரே காரணம் எடப்பாடி என்கிற நானோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவருடைய முகத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதான் உண்மை. ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டாங்க, அதான் உண்மை. அந்த அடிப்படையில வெற்றி பெற்று விட்ட பிறகு ஆட்சியை தக்க வைக்கணும், தாவேகாக்கு ஆதரவு கொடுக்கணுன்ற எண்ணம்லாம் ஒரு ஆணியும் இல்லை. அவங்களுக்கு அவங்க மேல் உள்ள வழக்கு, அவங்க மேல் உள்ள பிரச்சனைகள், அவங்க
அமைச்சர்லாம் இருந்தே பழகிட்டவங்க, அதிகாரத்துல இருந்தே பழகிட்டவங்க. ஏற்கனவே 5 வருஷம் அவங்களுக்கு எதுவுமே நடக்கல. எதிர்கட்சியா எடப்பாடி மட்டுமே இருந்தாரு, எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு. இவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லாதனால நிறைய வழக்குகள்ல சிக்கியிருக்காங்க. இப்போ அவர்கள் எல்லாமே சி.வி. சண்முகம், வேலுமணி. சி.வி. சண்முகம் தான், அவர் தான் அங்க அவரை இயக்குவது அமித்ஷா, அந்த கும்பல் தான் இயக்குது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய ஆதரவின் பேர்ல, அவருடைய வழிகாட்டுதல் பேர்ல தான் அதிமுகவை உடைச்சிருக்காரு சி.வி. சண்முகம்ன்ற ஒரு குற்றச்சாட்டு எழுப்பி இருக்கு. இப்ப இவர் இங்க வந்துட்டார். வந்த பிறகு அவர்கள் இப்ப ஆதரவு கொடுத்துட்டாங்க, ஓட்டு போட்டாங்க. வெளியில வந்த பிறகு இபிஎஸ் தன்னுடைய பேயாட்டத்தை ஆரம்பித்து விட்டார். தான் பொதுச் செயலாளர் என்கிற அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய கட்சி பதவி அப்படின்ற விஷயங்களில் கவனம் செலுத்தி உடனடியாக யோசிக்கவே இல்லை. உடனடியாக அந்த 25 எம்எல்ஏக்களில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அனைத்து கட்சி பதவிகளும் பறிக்கப்பட்டிருக்கு. அவர்களோடு சேர்ந்து அதுல 25 எம்எல்ஏக்கள்ல ஒரு 17 பேர் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அனைத்து மாவட்ட செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டு உடனடியாக புதிய மாவட்ட செயலர் நியமிச்சிட்டார். எதற்காக இவ்வளவு அவசரமா அவர் அந்த கட்சி பதவியை பறிக்கிறாரு, அந்த ஆதரவாளர்கள் பதவியெல்லாம் பறிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஏன்னா விரைவில் எப்படினாலும் அதிமுகவை பொதுக்குழுவை கூட்டுன்னு குரல் எழும்பும். அப்ப பொதுக்குழு கூட்டப்பட்டால் ஒருவேளை இவர்கள் பதவியில இருந்தாங்கன்னா இவர்கள் வாக்கு அவருக்கு எதிராக திரும்பும். எடப்பாடிக்கு எதிராக இந்த வாக்குகள் திரும்பிடும். எத்தனை மாவட்ட செயலாளர்கள் அவங்க கையில் இருக்காங்கிறது முக்கியம். இப்ப இவர்கள் பதவியெல்லாம் பறிக்கப்பட்டதுனால இப்ப யாரும் நேரடியாக அவர்களை சப்போர்ட் பண்றதுக்கு பயப்படுவாங்க. உண்மையிலேயே அவர்கள் ஆதரவாளர்கள் இருந்தா கூட வேலுமணி சப்போர்ட்டோ, சி.வி. சண்முகம் சப்போர்ட்டோ, விஜயபாஸ்கர் சப்போர்ட்டோ, இன்னும் பல பேர் அங்க முன்னாள் அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 6-7 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். நம்ம பொதுக்குழுல பார்த்துக்கலாம், அதுக்கு முன்னாடி வெளிப்படையான ஆதரவை நாம தெரிவிக்க கூடாதுன்னு அடங்கி இருப்பாங்க. இப்ப பயந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இவர் உடனடியாக அந்த எம்எல்ஏக்கள் பதவி, அவர்களுக்கு வழங்கப்பட்ட கட்சி பொறுப்புகள் அனைத்தையும் புடுங்கிட்டு வேற ஆளை டக்குன்னு போட்டார். மாவட்ட செயலாளர் போஸ்டையும் புடுங்கி டக்குன்னு போட்டார். அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு யாரெல்லாம் அவங்களோட பேசினாங்கன்னு இவருக்கு தெரிய வந்ததோ அவர் எல்லாருடைய கட்சி பதவியும் புடுங்கிட்டே இருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னா, பொதுக்குழு நடக்கும்போது எடப்பாடி தன்னுடைய கையில மாவட்ட செயலாளர் அனைவரையும் வைத்துக் கொள்ள வேண்டும் விரும்புகிறார். மாவட்ட செயலாளர் பதவி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பொதுக்குழு உறுப்பினர்கள் பதவி முக்கியம், செயற்குழு உறுப்பினர் பதவி முக்கியம். இதுல இவங்க எல்லா பதவியும் பறிச்சிட்டா அவருக்கு வேண்டிய ஆதரவாளர்லாம் போட்டார்னா அப்ப கட்சி பதவி அவர்கிட்டே இருக்கும், பொதுச் செயலாளர் பதவி அவர்கிட்டே இருக்கும். இந்த 25 பேர் மீது கட்சி தாவல் தடை சட்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 47 உறுப்பினர்களை 2/3 மெஜாரிட்டினா 32 பேர் வெளியே போகணும். 32 பேர் ஒன்னா வெளியே போனாதான் கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது. இவர்கள் இப்போ ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஒருவேளை இவர்கள் அந்த அவையில போய், அந்த அமைச்சரவையில போய் அமைச்சர்களாக பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா உடனடியாக இவர் இப்பவே சபாநாயகர் லெட்டர் கொடுத்துருவார். சபாநாயகர் என்ன முடிவு எடுப்பாருன்னு நமக்கு தெரியும். நிச்சயமா நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு இவர்களை காப்பாற்றுவது தான் பிரதானமான வேலை. அதனால முதலமைச்சராக இருக்கிற விஜயே இந்த ஆதரவு கோஷ்டியை தூண்டி விட்டு கட்சியை உடைக்கிற வேலையை ஒரு முதலமைச்சர் செய்யலாமா? அசிங்கமா இல்லையா? இந்த வேலையை இவர் செஞ்சிருக்காரு. போய் சி.வி. சண்முகத்தை மீட் பண்ணி தமிழ்நாடு அரசியல் வரலாறுலேயே எந்த முதலமைச்சரும் செய்யாத கீழ்த்தரமான வேலையை முதல்வர் விஜய் செய்திருக்கிறார். அது ரொம்ப பிரமாதமான மாற்றம் தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த மாற்றத்துக்கு சபாநாயகர் ஒத்து போவார். அந்த அடிப்படையில் இவர்கள் மீது 25 பேர்கள் மீது சட்டசபையில் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஆனால் எடப்பாடி இது சும்மா விட மாட்டார். இதை நிச்சயமாக நீதிமன்றம் வரைக்கும் எடுத்துட்டு போவார். சட்டமன்றத்தில் எந்த நடவடிக்கை எடுக்கல, இவர்கள் எம்எல்ஏக்களாக செயல்பட அனுமதிக்க கூடாது, இவருடைய பதவியை ரத்து பண்ணணும், இவர்கள் பதவியை நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு தலையிடுவார். நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீதிமன்றம் சபாநாயகருடைய உத்தரவுல தலையிடாது. இதற்கு முன்னாடி பிளாஷ்பேக் சொல்றேன். PH பாண்டியன் ஒருத்தர் இருந்தார். அதாவது அவர் யாருன்னு டக்குன்னு சொன்னா இப்ப இருக்கிற ஜென்சி கூடத்துக்கு எப்படி புரியும்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கல சீமான், இயக்குனர் சீமான், நடிகர் இயக்குனர் சீமான் இருக்கார்ல, அவருடைய மனைவி கயல்வழி இருக்காங்கல்ல, அவங்க அப்பா தான் அப்போதைய சபாநாயகராக இருந்தார். அவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்திருக்கார், அம்மையார் காலத்திலாம் இருந்திருக்கார். அந்த சபாநாயகர் வானளாவிய அதிகாரம் படைத்த பதவி சபாநாயகர் பதவி, இதுலலாம் கோர்ட் தலையிடவே கூடாதுன்னு சொன்னவர். அப்ப நீதிமன்றம் இந்த எம்எல்ஏக்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்காது. அப்ப இவர்கள் தனி அணியாக செயல்படுவார்கள். இல்லைன்னா ஒருவேளை இவர்கள் கான்பிடென்ட் இருக்கு, இவர் தான் சொல்லுவார்ல, கான்பிடென்டா இருக்க மக்களே, நாம பெரிய லெவல்ல வந்துருவோம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா விஜய். அந்த அடிப்படையில அவர் என்ன சொல்லுவார்னா,
இவர்கள் கட்சி தாவல் தடை சட்டத்துல பதவி போனாலும் மீண்டும் அதே இடத்துல நீங்க நில்லுங்க, தாவேக்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்வது விஜயா இருக்கும். முதலமைச்சர் விஜயனுடைய சப்போர்ட்டோட மீண்டும் நாம அங்கேயே நிக்கலாம். செலவு பண்றதுக்கு லீமா ரோஸ்னு ஒருத்தவங்க அங்க போயிருக்காங்க. ஏன்னா லீமா ரோஸும் இப்ப நீங்க வந்து சிவி சண்முகம் அணியில தான் இருக்காங்க. எடப்பாடியால் பதவியை பெற்றுக்கொண்டு எடப்பாடி கிட்ட வந்து எனக்கு பதவியை கொடுங்கன்ட்டு இருந்த ஒட்டகம் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? பழைய கதைங்க, அது ரொம்ப பிரமாதமான கதை. அந்த ஒட்டகம் வந்து இப்ப அங்க ஒட்டகத்தை மேய்க்கிறவர்கள்லாம் கூடாரம் போட்டிருப்பாங்க. கூடாரம் வந்து உள்ள இருக்கும். அதுக்குள்ள அந்த வெயில் தாக்கத்துல இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. ஒட்டகம் வந்து எனக்கு ரொம்ப வெயிலா இருக்கு, என்னால முடியல, நான் தலையை மட்டும் உள்ள விட்டுக்கிறேன், எனக்கு ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த முதலாளி கிட்ட கேட்கும். முதலாளியும் சரி ஓகே, நம்ம ஒட்டகம் தானே, நம்ம தானே வளர்க்குறோம், நம்முடைய எல்லாமே நமக்கு தானே அது வந்து ஹெல்ப் பண்ணுது, தலை தானே வச்சுக்குது அப்படின்னு சொல்லி அங்க கூடாரம் தானே அது, அதனால அந்த ஜன்னல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நீக்கிட்டு தலைய உள்ள வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த அந்த முதலாளி கொஞ்சம் கொஞ்சமாக அது தலையை உள்ள நீட்டும். உள்ள வந்து நல்ல ஒரு இதமான சூழல் இருக்கிறத பார்த்த உடனே நல்லா இருக்கே, இது நம்ம தலையை மட்டும் தானே வச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம்னா பிரமாதமா இருக்கும், நமக்கு முழுமையாக அந்த அந்த சுகம் கிடைக்கும், அதை அனுபவிக்கலாம் நம்ம அப்படின்னு ஒட்டகம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கழுத்தை உள்ள நீட்டி உள்ள போக ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கூடாரம் என்பது பிஞ்சிரும், பீத்து கொள்ளும். அப்ப உள்ள இருந்த முதலாளியும் அந்த வெயில் கொடுமையில பாதிக்கப்படுவார்ன்றது ஒரு பிரமாதமான பழைய கதை. இதே நிலைமை தான் இப்ப எடப்பாடி அவர்களுக்கு வந்திருக்கு. எடப்பாடி அவர்கள் எந்த அடிப்படையில லீமா ரோஸை உள்ள சேர்த்தாருன்னு தெரியல நமக்கு. என்ன அடிப்படை இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேற ஒண்ணும் கிடையாதுங்க, கரன்சி, பணம். அந்த அடிப்படையில தான் லீமா ரோஸை உள்ள சேர்த்திருப்பாரு. ஏன்னா அந்த அம்மா தன்னுடைய சொத்து மதிப்பாகவே கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு மேல தன் கணக்கில் இருப்பதாவே காட்டினவங்க. தமிழ்நாட்டினுடைய பெரும் பணக்காரர்ல ஒருவரா அவங்க வந்து சொத்து மதிப்பை காட்டியிருக்காங்க. அப்படிப்பட்டவர் கட்சியில சேரும் போது நிச்சயமாக பல அன்பளிப்புகளை எடப்பாடி அவர்கள் வாங்கியிருப்பார். வாங்கினாராலே நமக்கு தெரியாது, சோபாக்கு ஏதாவது வாங்கியிருந்தாரு நமக்கு என்ன தெரியும். ஆக இப்படியெல்லாம் வாங்கி இருக்கலாம். அந்த அடிப்படையில் அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. முன்னாள் அமைச்சர்களோ எடப்பாடியோ பேசுவதற்கு முன்பாகவே தாவேகாவுடன் எடப்பாடி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு, தாவேகாவுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு சொன்னவங்க தான் அந்த அம்மா. அந்த அடிப்படையில் இப்ப அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டியா மாறிட்டாங்க. முதலாளி இவங்க உள்ள வந்தாங்க, தலையை மட்டும் வச்சுக்கிறேன் முதலாளி அப்படின்னாங்க, வச்சாங்க. இன்னைக்கு கூடாரம் பிஞ்சுக்கிட்டு வெளியில போற லெவலுக்கு அதிமுக சிதறுண்டு நாசமா போற லெவலுக்கு வந்துருச்சு. மறுபடியும் ஜெயலலிதா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நான் திரும்பி இங்க திரும்பி நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நான் மறைந்தாலும் நான் இல்லாமல் போனாலும் இந்த அதிமுக 100 ஆண்டுகளுக்கு வாழும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சியில இருக்கோ இல்லையோ அதிமுக என்ற கட்சியே இருக்காது போல இருக்கா இவங்க பண்றதை பார்த்தா. அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவருக்கு அனைவருக்குமே பதவி வெறி, எடப்பாடிக்கும் அந்த வெறி இருக்கிறது. சிவி சண்முகம் உட்பட, வேலுமணி உட்பட, விஜயபாஸ்கர் உட்பட அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் தாங்கள் பதவியில் இருக்க வேண்டும் அல்லது தங்கள் மீதான பிரச்சனைகளை தப்பிப்பதற்காக ஆதரவு கொடுக்கணுன்ற நிலைப்பாட்டில் இருக்காங்க. லீமா ரோஸுக்கு அவர் கணவர் கொடுத்த என்ன அஜெண்டாவா இருக்கும்னா, நாம இந்த கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுத்து நம்ம நொந்து போயிட்டோம், அதனால மருமகனை விரட்டி விடு, அவன் நம்ம கிட்ட சண்டை போட்ட மாதிரி போய் தாவேக்கால போய் சேர்ந்துட்டோம், அங்க போய் வந்து பையனை வந்து பாண்டிச்சேரி நிப்பாட்டு, நீ போய் அதிமுக உள்ள போ. முதல்ல திமுக தான் அமுச்சு விட்டாங்க பையனை, அதாவது மருமகனை. திமுக சுதாரிச்சுட்டு காசை வாங்கிட்டு ஆதவை துரத்தி விட்டாங்கன்னு சொல்றாங்க. அங்க இருந்து வந்து விசிகா பக்கம் வந்தார். விசிகாவை ஏதாவது நம்ம செயல்படுத்தலாமான்னு பார்த்தா அது வந்து இல்ல, இங்க சரியா வராது அப்படின்னு அங்க இருந்து நடிகர் கட்சிக்கு வந்துட்டார். இப்ப நடிகர் கட்சியில வந்து தனக்கு காசு வச்சிருக்கிறத வச்சு செலவு கிளவனம் பண்ணி தன்னை ஒரு பெரிய தலைவராக அடையாளப்படுத்திக்கிட்டு முதலமைச்சராகவும் விஜய் ஆன உடனே 2ஆம் இடத்துல வந்து உட்காந்துட்டார். ஆனந்துக்கு அடுத்த இடத்துல 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இப்ப அசைக்க முடியாத இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இப்ப பாருங்க, மாப்பிள்ள அமைச்சர், எப்படி இந்த அம்மா அமைச்சராயிடும்? யாருன்னா லீமா ரோஸ் அமைச்சராயிடும். அப்ப தமிழ்நாட்டில 2 அமைச்சர், பாண்டிச்சேரியில பையன் வந்து கட்சி தலைவராக இருக்கார், எம்எல்ஏ ஆயிட்டார். அப்போ மார்ட்டின் குடும்பம் இனி எந்த கட்சிக்கும் டொனேஷன் கொடுக்க வேண்டிய வேலையே கிடையாது. அவர்கள் சம்பாதிப்பது அவர்களுக்கே. ஆனால் இனிமே சம்பாதிப்பதற்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் தேடுவாங்க. அரசியல் புரசலா வருகிற தகவல் என்னன்னா, லாட்டரி சீட்டை திருப்பி எடுத்துட்டு வந்துருவாங்கன்னு சொல்றாங்கல்ல, எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அது உடனடியாக விஜய் கொண்டு வர மாட்டார், முதலமைச்சர் விஜய். ஆனால் அதற்கு பதிலாக நிச்சயமாக இந்த மார்ட்டின் குடும்பம் மது ஆலைகளை திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது
மது ஆலைகளை விலைக்கு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. 2 பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு, மது ஆலைகளை வாங்குவாங்க, இல்ல மது ஆலைகளை புதுசா உருவாக்குவாங்க. இதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் யாருன்னா நம்ம புசி அமைச்சராகி ஆயிருக்கிற புசி ஆனந்த் அவர்கள். பாண்டிச்சேரியில் அவர் வந்து கடை வச்சிருக்காரு, சரக்கு கடை. அப்புறம் அவருக்கு வந்து நெருக்கமான நண்பர்கள் மது ஆலைகள் நடத்துறாங்க. அதனால அவர்கிட்ட ஆலோசனைகளை பெற்று மது ஆலைகளை தொடங்கலாம். அது வெளியே தெரியாது. அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடிகளை நாம இந்த 5 ஆண்டு காலத்தில் எடுக்க முடியும்னு ஒரு திட்டம் ஓடுவதாக சொல்றாங்க. நம்ம தரவுகளை விசாரிச்சுட்டு இருக்கோம். அது சம்பந்தமா நான் வேற ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த எடப்பாடி அவர்கள் போட்ட அந்த விஷயத்துல, அந்த பாம்ல சிக்கி இருப்போது இவர்கள் எல்லாம் இப்போ தர லெவலுக்கு இறங்கிட்டாங்க. இப்ப சி வி சண்முகம் சொல்றாரு எடப்பாடி கிட்ட, எங்க அம்மா சத்தியமா சொல்லு அப்படின்னு தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஆனா இவர் சொல்றாரு, புள்ள மேலே சத்தியம் பண்ணு, நான் என் பிள்ளைய கூட்டு வரேன், நீ உன் பிள்ளைய கூட்டு வா, சத்தியம் பண்ணுன்றாரு. எப்பா நீங்க அரசியல் கட்சி நடத்துறீங்களா, இல்ல வந்து எதான கோயில்ல சத்தியம் பண்ண போறீங்களா? பார்த்தா கேவலமா இருக்குங்க. பதவிக்காக என்ன லெவலுக்கு இறங்குவாங்க போல இருக்கு இந்த அரசியல்வாதிகள். ஆனா ஒண்ணு தெரிஞ்சிச்சுங்க, முதலமைச்சராக விஜய் இந்த முறை பதவியேற்றுக் கொண்ட அந்த நாளிலிருந்து தமிழ்நாடு அரசியல் களத்துல நாம் பார்க்க சகிக்காத காட்சிகளும் பார்க்க முடியாத காட்சிகளும், நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன பல சம்பவங்களும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. பலருடைய முகத்திரை கிழிந்து கொண்டிருக்கிறது. பலருடைய ஒரிஜினாலிட்டியை இப்ப மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரீல்ஸ் ஆட்சி எது, ரியல் ஆட்சி எது என்பதையும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் நிச்சயமாக மக்கள் மன்றத்துல பேசு பொருளாக மாறும். எவெல்லாம் சப்போர்ட் பண்ணானோ அவனே இப்ப காரி காரி துப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அது நிச்சயமாக பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். சோ எடப்பாடி எடுத்திருக்கிற இந்த முடிவால் அதிமுக ஏற்பட்டிருக்கிற சலசலப்பு எந்த அளவுக்கு போகுது, அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை என்ன நடக்கும், அதிமுக அடுத்ததாக எடப்பாடி என்ன மூவ் பண்ண போறாரு, சட்ட மூவ் என்ன இருக்குது, தேர்தல் கமிஷன் என்ன சொல்ல போகுது, இப்ப இங்க வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்யணும், தகுதி நீக்கம் செய்யணும்னா சபாநாயகர் என்ன முடிவெடுக்க போறாரு, இதெல்லாம் அடுத்தடுத்த விஷயங்களாக வரப்போது. நாம விசாரிச்சுட்டே இருக்கிறோம். அது எல்லா தகவலும் செய்யும் போது உங்க கவனத்துக்கு கொண்டு வருவேன். அதுவரை கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் பல விஷயங்களை பேசலாம். நன்றி, வணக்கம்.